அனைவருக்கும் வணக்கம். கொடநாடு பங்களாவில் நடந்த உண்மை குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிக்கிற நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சு அவங்க சிறையில் தள்ளிடுவோம். 250க்கு மேற்பட்ட சாட்சியங்கள் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். டெலிஃபோன் டவரில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங்கை வச்சு நாங்கள் இன்டர்போல் உதவியுடன் நாங்கள் உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். சீக்கிரம் நாங்கள் சிறையில் தள்ளிடுவோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கு. இருந்தாலும் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆதரவான செய்தியாக தான் இருக்குது. 2021 சட்டசபை தேர்தலில் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 நாட்களில் கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவங்களுக்கு தண்டனை வழங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 3.5 ஆண்டு காலம் ஆட்சி நடந்து முடிஞ்சிருச்சு. 4 ஆண்டுகள் நெருங்கி போகுது. இன்னும் அந்த உண்மை குற்றவாளிகள் கண்டறிந்து இன்னும் இதுவரையிலும் சட்டத்தின் முன் நிப்பாட்டல, தண்டனையும் வாங்கி கொடுக்கல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசினது அதிமுக தொண்டர்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தாலுமே அடுத்த எலெக்ஷனுக்காக இவர் பிளான் பண்றாரோ அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படுது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்தவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் மறைந்த பின்னாடி அந்த கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடக்குது. அந்த இடத்துல மின்சாரங்கள் துண்டிக்கப்படுது, சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்படுகிறது, இது கொலை கொள்ளை நடக்குது. அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு எதையுமே கண்டுக்கிறல. இருந்தாலும் இந்த கொடநாடு வழக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா, கொடநாடு வழக்கு அப்படியே தான் இருக்கு, வேற எங்குமே போகல. 90 நாட்களுக்குள்ள நாங்க விசாரிச்சு நாங்க உண்மையான குற்றவாளிகளை சிறை தள்ளிடுவோம், தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த வழக்கு எந்த திசையை நோக்கி நகருது அப்படிங்கிறதும் தெரியல. முதல்ல என்ன பண்ணாங்க? காவல்துறை விசாரணை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தனிப்படை விசாரணை நடத்தினாங்க. அதுக்கு சிபிசிஐடி விசாரணை நடத்தினாங்க. இப்போ செல்போன் டவருடைய ரெக்கார்டிங்கை வச்சுக்கிட்டு நாங்கள் இன்டர்போல் விசாரணை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பும்படியாகவும் இருக்குது. இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் சட்டசபையில் கொடநாடு வழக்கு சம்பந்தமா பேசுறாரு அப்படின்னா இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் நம்பித்தான் ஆகணும். இந்த கொடநாடு வழக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக ஒன்று சேர்ந்துடும், ஆட்டோமேட்டிக்கா ஒன்று சேர்ந்துடும். அப்படி கண்டுபிடிக்காம நம்ம இப்ப நிலுவையிலேயே கோமா ஸ்டேஜ்லயே நம்ம வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா திமுக 2026 ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா பிளவுபட்ட அதிமுக பிளவுபட்டு இருக்கும், ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் இதுல இருக்கிறதுக்காக தெரியல. திமுக அனிதா இறப்பின் போது நீட் தேர்வை கையில் எடுத்து எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை கொண்டு போனாங்களோ அதே மாதிரிதான் 2021 சட்டசபை தேர்தலுமே கொடநாடு பங்களாவுடைய அந்த வழக்கை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பிரச்சாரத்துக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆளுங்கட்சியா வரணும்னா மக்களை நம்ப வைக்கணும். அந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்காக கொடநாடு பங்களாவுடைய அந்த வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு போனாங்க. நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிரும் அப்படின்ட்டு ஆட்சிக்கும் வந்தாங்க. 90 நாட்கள்ல நாங்கள் முடிக்க வேண்டியதை அந்த வழக்கு இன்னைக்கு 3.5 ஆண்டுகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காங்கிறது தெரியல. ஆனா இப்பதான் சாட்சியங்கள்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்களாமா. இப்ப இன்டர்போல் உதவியுடன் போய் அதை கண்காணிக்க போறாங்க. இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையே சொல்லி சொல்லி காலத்தை கடத்துறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. கொடநாடு வழக்கு சம்பந்தமான உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால் அதிமுக ஒன்று சேர்ந்துரும். அப்படி அதிமுக ஒன்று சேர்ந்தால் 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க முடியாது. இதனால இந்த 3.5 ஆண்டு காலம் கோமாவில் கடந்த இந்த வழக்கை மீண்டும் நம்ம பேசி கொண்டு போயிட்டு இந்த 2026 சட்டசபை தேர்தல் வரைக்கும் இதை அப்படியே நம்ம பேச்சுவார்த்தையிலே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாத்துக்குமே எழுது இல்லையா? 90 நாள்னு சொன்னாங்க, அதுக்கடுத்து 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் 4வது வருஷம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த குற்றவாளிகள் இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே முடியலையா? இப்படி ஒவ்வொரு வழக்குமே தொய்வுலேயே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி மக்கள் இந்த அரசை நம்புவாங்க? அப்ப நம்பிக்கைக்குரிய அரசா இருந்ததுன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் இல்லையா? அப்ப அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு மீது மக்கள் எந்த மாதிரியான நம்பிக்கையை வச்சு ஒரு ஆதரவை கொடுப்பாங்க? அது ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டா நல்லதுதான். கொடநாடு வழக்கு சம்பந்தமா சட்டசபையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது பல பேருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா நல்லதுதான். அம்மா வாழ்ந்த இடம், அம்மா மறைந்த பின்னாடி மிகப்பெரிய அளவுல கொலை கொள்ளை நடந்திருக்கு. அந்த குற்றவாளிகளை ஏன் தண்டிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி தொண்டர்களும் மிகப்பெரிய
கவலையில் வந்து இருக்கிறாங்க. தண்டிக்கப்பட்டால் நல்லதுதான். அதிமுக ஒன்றிணையும். நன்றி.